ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கக்கூடிய படத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த படம் உங்களை 1% கூட டிசப்பாயிண்ட் பண்ணாது. அப்படிப்பட்ட படம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை பார்த்துட்டு சும்மா மறல போகிறீங்க. இது மாதிரி ஒரு கிளைமேக்ஸை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவும் மாட்டீங்க, எந்த ஒரு படத்துலையும் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. இப்போ ஆன்லைன் மலையடி வாரத்துக்கு கீழே ஒரு அழகான வில்லேஜ் இருக்குது. என்னதான் அந்த வில்லேஜ் அழகாக இருந்தாலுமே திடீர்னு ஆபத்தும் அதிகமாக. அதாவது தண்ணி பேய்னு சொல்லப்படுற ஒரு பேய் வந்து மக்களை கடத்தி அவங்களுடைய தலையை மட்டும் துண்டிச்சு பயங்கரமா கொலை பண்ணிட்டு போயிடுது. இதனாலேயே மக்கள்லாம் வீட்டுல இருந்து வெளியில வரவே பயப்படுறாங்க. இப்படி இருக்கச்சுல திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினுடைய அக்கா பொண்ணு காணாம போயிடுறா. ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே அவளை தண்ணி பேய் தான் கடத்திருக்கும், ஸோ தேடுறது வேஸ்ட்ன்ற மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா முயற்சியை கைவிடாத ஹீரோயின் டிடெக்டிவான நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்ல, ஸோ அழகான வில்லேஜுக்கு வந்த ஹீரோவும் அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட அந்த தண்ணி பேய் என்னது, எதுக்கு மக்களுடைய தலையை துண்டிச்சு கொலை பண்ணுது, இது எல்லாத்தையுமே மைல்டா ஆரம்பிச்சு அப்படியே பயங்கரமா கொண்டு போய் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை உடைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரியான ட்விஸ்ட்டை வந்து நம்ம எதிர்பார்த்து இருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ட்விஸ்ட்டை நமக்கு சொன்ன கதை தான் 2025 இப்போ ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் கியான் தி ஹெட்லெஸ் ஹாரர். சரி, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பெரிய அழகான மலையை காமிச்சிட்டு அப்படியே அந்த மலைக்கு கீழே இருக்கிற ஒரு குட்டி வில்லேஜை காமிக்கிறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இல்லையா? ஆனா அங்க இப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல மக்கள் எல்லாருமே பதற்றத்துல ஓடி வராங்க. ஏன்னா அந்த லேக்ல தலையில்லாத ஒரு பிணம் வந்து மிதந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாக்குறீங்களா இந்த கொலை, இது முதல் தடவை நடக்கல, இது 8வது வாட்டி நடக்குது. 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பேய் கொலை பண்ணிச்சுன்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. ஸோ அந்த பேயோட பேரு ட்ரோனிங் கோஸ்ட். அதாவது அந்த பேய் என்ன பண்ணுனா, அது கடத்துற ஆட்களை தண்ணிக்குள்ள இழுத்து தலையை மட்டும் பிச்சு சாப்பிட்றோம். இப்போ நீங்க பாக்குறதும் அந்த டெட் பாடி தான் அப்படின்னு சொல்ல அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. தலையில்லாத பிணம் வந்து கரைக்கோரமா மறந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து மக்கள் இழுத்துட்டு போய் அங்க இருக்கிற மந்திரவாதி கிட்ட ஒப்படைக்க, அவர் என்ன பண்றாருன்னா அதை சுத்தி நிறைய கேண்டில் எல்லாம் பொருத்தி வச்சுட்டு ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதோட வயிற்றுல ஏதோ சேக் ஆகிற மாதிரி தெரியவும் இவர் உடனே கத்தி எடுத்துட்டு அதை அறுத்து பாக்குறாரு. உள்ள இருந்து நிறைய மீன்களா வருது. ஸோ இதெல்லாம் பார்த்து மக்கள்லாம் பயப்பட, இப்ப மறுபடியும் பேக்ரவுண்ட்ல நம்ம ஹீரோயின் பேசுற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்ப என்னுடைய அக்கா பொண்ணும் காணாம போயிட்டா, அவளுடைய ஒரு ஷூ மட்டும் தான் அந்த கரை ஓரம் கிடைச்சது. ஸோ மக்கள் எல்லாருமே அந்த பேய் தான் இழுத்துட்டு போய் கொலை பண்ணிருக்கோம் நம்புறாங்க. ஆனா நான் அதை நம்பல, இந்த ஊர் மக்கள் என்ன நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கேஸை விசாரிக்கணும், இந்த கேஸில் உள்ள உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கணும், என்னுடைய அக்கா பொண்ணை எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸில் கேட்க, இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவ். அப்படியே குதிரையில் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ரொம்ப தூரத்தில் இருந்து ட்ராவல் பண்ணிட்டு இந்த வில்லேஜுக்கு வந்துட்டு இருக்கிறான். ஸோ வரும்போதே பாருங்களேன், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இல்லை இடம்லாம். அது போக இது அந்த காலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். அப்படியே நம்ம ஹீரோ வில்லேஜுக்கு வந்துட்டான். அப்போ படத்தோட டைட்டிலையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ இந்த வில்லேஜை அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணிட்டே உள்ள வரான். உள்ள மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துருக்காங்க. அதுலேயும் ஒரு லேடியோடைய மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஸோ நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகிறான். இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட, சரி ஓகே அப்படி இந்த ஊரில் என்னதான் மர்மம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் தானே கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயினை தேடி அங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே தான் ஹீரோயினுடைய கடை இருக்கும். அப்படி ஹீரோயினுடைய கடையை வந்து பார்த்தா அதுக்கு வழியில் நிறைய போஸ்டர் ஒட்டி இருக்கும். கடை வர க்ளோஸில் இருக்கும் இல்லையா? அப்போ சைடில் இருக்கிற லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயின் வந்து சீஃபோட வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்கே போய் பாருங்க, அங்கே தான் அவங்க இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட, அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் சீஃபோடைய வீடு. அங்கே வெளியில் நின்று என்னை உள்ளே போக விடுங்க, நான் அவரை பார்க்கணும், என்னுடைய அக்கா பொண்ணு காணாமல் போய் 5 நாள் ஆகுது, அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறா. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க நம்ம ஹீரோயினை உள்ளவே விடலை. சீஃப் வந்து வெளியில் போயிருக்காரு, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னதும் ஹீரோயினும் வெளியில் போகிற மாதிரி போயிட்டு வேகமாக வந்து மறுபடியும் உள்ளே போக ட்ரை பண்ணுறா. உடனே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அவளுடைய பேப்பர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. ஸோ அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக எடுத்து, எதுக்கு இந்த சீஃப் இப்படி இருக்காரு, எப்படி நான் என்னுடைய அக்கா பொண்ணை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த நோட்டீஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு நோட்டீஸை வந்து நம்ம ஹீரோ எடுக்கிறான். ஸோ ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவ் இல்லையா? நான் எழுதின லெட்டரை பார்த்துட்டு என்னுடைய அக்கா பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட, அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த 2 காவலாளி கிட்ட போய், எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை இப்படி தள்ளி விட்டுறீங்க, அம்மா சீஃப் எங்க போயிருக்காரு, அவரை மீட் பண்ணணும் அப்படின்னதும், சார் சீஃப் வந்து இப்போ வெளியில போயிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்போ அப்புறம் வந்து பார்க்கலான்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிட்டு அந்த வில்லேஜுக்குள்ள போறான். ஸோ போகும்போது
ஹீரோயின் கிட்ட அந்த கேஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அது வந்து என்னுடைய அக்கா பொண்ணு, அவள் 5 நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிட்டா. ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதை வந்து பேய் தான் கொலை பண்ணிடுச்சு. ஸோ அவளை கண்டுபிடிக்க போனால் நமக்கும் ஆபத்து வந்துடும்ன்ற மாதிரி என்னுடைய அக்கா பொண்ணை கண்டுபிடிக்க வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படி நினைக்கலையா, நீங்கள் பேய் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் அப்படி நம்பலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பேய் அவளை கொலை பண்ணா கண்டிப்பாக நான் அப்படி நம்பலை. ஏன்னா இது வரைக்கும் அந்த பேய் கொலை பண்ணது எல்லாமே தலை இல்லாமல் கரை ஒதுங்கிருச்சு. ஆனால் என்னுடைய அக்கா பொண்ணுக்கு அப்படி நடக்கலை, நடக்கவும் கூடாது. ஸோ இது வேற ஏதோன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லிட அடுத்தது நம்ம ஹீரோ நேராக யாரை போய் மீட் பண்ண போறான்னா இந்த ஹீரோயினுடைய அப்பாவை தான். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் விசாரணையை ஸ்டார்ட் பண்ண போகிறான் போல. ஸோ ஹீரோவை பார்த்த அந்த அப்பாவும் இந்த பெரிய டிடெக்டிவை நீ எப்படி பிடிச்ச, இவர் எப்படி உனக்கு தெரியுன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கவர்னராக இருந்தார் இல்லையா, ஸோ அவரை வந்து இந்த கரப்ஷன் கேஸில் வந்து பிடிச்சு கொடுத்ததே ஹீரோ தான். ஸோ அப்படி தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக தான் நமக்கே தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகியிருக்கும். உடனே இங்கே நம்ம ஹீரோ வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த அப்பா கிட்ட நீங்கள் கடைசியாக எப்போ உங்களுடைய பேத்தியை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி காலையில் வந்து கடையை போய் அவள் தான் ஓப்பன் பண்ணுவா. அப்படி காலையில் கடையை ஓப்பன் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவள் எங்கே போனா என்ன ஆனானே தெரியல அப்படின்னு சொல்ல அப்படியா, அப்போ கொஞ்ச நாளாக அவள் ஏதாவது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணாளா, ஏன்னா அவளுக்கும் கிட்டத்தட்ட கல்யாண வயசு தான் கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக யாராவது லவ் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ யாரையாவது லவ் பண்ணுறாளா என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அப்பாவுடைய முகமே மாறிடுது. உடனே என்ன சொல்லிடுறாருன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவாக விசாரிக்கணும்னாலுமே ஹீரோயினை கூப்பிட்டு போய் வெளியில் போய் விசாரிச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு இங்கே 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க அவளுக்கு லவர்லாம் கிடையாது, அது போக நீங்கள் நினைக்கிற மாதிரி எனிமையும் கிடையாது, ஏன்னா அவள் ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னதுமே உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னா அந்த 2 வாரமா எந்த ஒரு சேஞ்சஸும் அவகிட்ட இல்லை அவ்வளோதானே அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒன்றே நடந்துச்சு, என்னன்னா அவளுடைய ரூம்குள்ளே ஏதோ ஒரு திருடன் வந்துட்டான் போல அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்க அப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க ஏதோ ஒரு திருடன் இந்த அக்கா பொண்ணுடைய ரூம்குள்ளே என்ட்ரி கொடுத்துருந்துருப்பான். அங்கே உள்ள ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு கண்முழிச்சு பார்த்துட்டா. ஸோ இவ தான் அந்த அக்கா பொண்ணு, இவளை நம்ம நேகான்னு கூப்பிடலாம், ஏன்னா இந்த பொண்ணுடைய பேர் அதுதான். ஸோ அந்த நேகா வந்து கண்முழிச்சு பார்த்துட்டு கத்துறதுக்குள்ளேயே வேகமாக வந்து அவன் என்ன பண்ணுறான்னா வாயில் வந்து கையை வச்சு பொத்துறான். உடனே நேகா என்ன பண்ணிடுறான்னா சைடில் ஒரு கம்பி இருக்கும், அதை எடுத்து அவனுடைய கையில் குத்திட அவனும் பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாமல் வேகமாக இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஜன்னல் வெளியே எகிரி குதிச்சு ஓடிட்டான். ஸோ இதை சொன்னதுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா நேகாவுடைய ரூமை வந்து செக் பண்ணி பார்க்குறான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவளுடைய ரூமில் கொஞ்சம் உடஞ்ச துண்டுகளான இந்த செராமிக் பிளேட்ஸ் இருக்கிறத பார்க்குறான். அதுக்கப்புறம் அவளுடைய கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எந்த துணியுமே அப்படியே குலையாம அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அவள் ஓடி போகல, ஓடி போயிருந்தா இது இப்படி இருந்திருக்காது. அது போக அந்த நேகாவுடைய ஒரு செருப்பு கிடைச்சதுன்னு சொன்னீங்கல்ல, அது எங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா, அது லேக் சைடில் தான் இருக்குது, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல இல்லை நான் மட்டும் போய் தனியாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன், ஏன்னா நீங்கள் என் கூடவே வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஊரும் கொஞ்சம் உங்களை தப்பாக தான் பேசும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட் பண்ணி விட்டுட்டு அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா நேராக அந்த லேக் சைடுக்கு போகிறான். அங்கே பார்த்தா அந்த செருப்பு ஒரு இடத்துல வச்சிருந்துருப்பாங்க போல, அதை காமிக்கிறதுக்கு ஒரு தாத்தா தான் கூட்டிட்டு போறாரு. ஆனால் கொஞ்சம் தூரம் வந்ததுமே ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் கழுத்தில் நீங்கள் டாலர் போட்டிருக்கீங்களா, ஏன்னா அந்த செருப்பு வந்து பேய் விட்டுட்டு போன பொருள், அதை வந்து நாங்கள் சேஃபாக வச்சிருக்கோம், நீங்கள் டாலர் போடலன்னா உங்களையும் அது அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து இல்லை நீங்களே போய் எடுத்துட்டாங்கன்னு சொன்னதுமே அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருக்கிற அந்த செருப்பை வந்து எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அதை திருப்பி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ஒட்டுமுள்ள ஒட்டி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அவரை பார்த்து இந்த ட்ரோனிங் கோஸ்ட்னு சொல்றீங்கல்ல, அது கொலை பண்ற விக்டிம் எல்லாருமே இந்த லேக்கோடைய ஓரமாக தான் கரை ஒதுங்குவாங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா, எங்க தண்ணீர் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த பேய் இருக்குதுன்ற மாதிரி நாங்கள் நம்புறோம். ஸோ அது ரொம்பவே மோசமான பேய், இது வரைக்கும் 8 பேரை கொலை பண்ணியிருக்குது, அதுவும் தலை இல்லாமல் பாடி மட்டும் தான் இங்கே ஒதுங்கிச்சு. ஸோ அதுக்கிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருங்க, உங்களுக்கு நான் ஒரு மந்திரவாதியை கூட சொல்கிறேன், அவரை போய் பார்த்து ஏதாவது ஐடியா கேளுங்க அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா வந்து அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சீஃபோடைய வீட்டில் இருக்கிற சீஃபோடைய பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே பேரலில் இருக்கிற தண்ணியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவன் வந்து பயந்து போய்ட்றா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மெல்ல பக்கத்துல இருந்து பார்க்க, ஆனால் அந்த பேரலுக்குள்ள எதுவுமே இருக்காது. உடனே பயந்து போய் அந்த பேரலோடைய குச்சி வந்து பறந்து வந்து விழுந்திருக்கும். அந்த குச்சி எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே சிந்துது. அந்த தண்ணீர் எல்லாமே அவளுடைய காலில் வந்து படவும் அவளுடைய மூக்குல இருந்து ரத்தம் சிந்துது. இவ வந்து அதை பார்த்து அப்படியே பயப்பட டக்குன்னு அந்த பேரல்ல இருந்து ஒரு 2 கை வந்து வெளியில வைக்கும் பாருங்க. அவ்வளவுதான், இவ அப்படியே கத்த போறதுக்குள்ள அந்த பேய் இவளை பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே அந்த சீஃபோடைய ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அதான் அந்த பொண்ணுடைய அம்மா, அவங்க பதறி அடிச்சு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா அவ பயத்துல ஒரு ஓரமா உட்காந்து கத்திட்டு இருக்கா. உடனே அந்த பொண்ணுடைய அம்மா தான் பயப்படாத நான் வந்துட்டேன் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அந்த பேய் அங்கதான் நிக்கி அப்படின்னு கத்துறா. ஆனா எந்த பேயும் அங்க இல்ல, ஓடி போயிடுச்சு போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, யாரும் ஒண்ணு எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க.
அடுத்தது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற மந்திரவாதியை மீட் பண்ண போகிறான். ஏன்னா அந்த தாத்தா அந்த மந்திரவாதியை போய் பாருங்கன்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. அப்படி அந்த மந்திரவாதி கிட்ட வந்து அந்த பேய் எதுக்கு இத்தனை பேரை கொலை பண்ணுது, அதுக்கு என்ன வேணுன்ற மாதிரி உங்கள் ஸ்டைலில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க தானே அப்படின்னும் போது அப்போ தான் அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்த்த வரைக்கும் அந்த பேய் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அதோடைய ஆசையே இந்த மக்களுடைய உயிர் தான். அவங்களுடைய தலை வந்து அதுக்கு வேணுன்ற மாதிரி தான் என்னுடைய மந்திரத்து மூலமாக நான் கண்டுபிடிச்சது. ஸோ நீங்களும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, கடவுளை வேண்டிக்கோங்க, இந்தாங்க இந்த மந்திர தாயத்தையும் இந்த பத்தியுமே வச்சுக்கோங்க. ஸோ இது இருந்தால் அந்த பேய் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் மந்திர தாயத்தெல்லாம் கொடுத்து விட ஸோ ஹீரோவும் அதை வாங்கி வச்சுக்கிறான். அது போக அந்த ஒட்டுமுள்ள எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா. ஸோ அந்த ஒட்டுமுள்ள காமிச்சு இது இந்த இடத்துல எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இதுவா இது இந்த மலைக்கு உச்சியில் இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும் இந்த முள்ளுலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வழி சொல்லிட அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியில் வரான். ஸோ வெளியில் வந்ததுமே அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சைடில் ஒளிஞ்சிருப்பாங்க. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் எதுக்கு மந்திரவாதியெல்லாம் வந்து பார்க்குறீங்க, நீங்களும் அந்த பேயை தான் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னதும், இங்கே பாருங்கள் நான் என்னுடைய ஸ்டைலில் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறேன், அதுக்கு வந்து நீங்கள் குறுக்க வரக்கூடாது, இப்படி என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு வந்து கஷ்டமாக எடுத்து அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப போகிறா. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த மலைக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபால்ஸ் பக்கம் தான் போகிறேன், அங்கே போகிறதுக்கான வழி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, வழி தெரியுமாவா, அதோடைய ஷார்ட்கட்டே எனக்கு தெரியும், போகலாமா அப்படின்னு கேட்டதும் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அந்த ஃபால்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ இங்கேருந்து தான் தண்ணி வந்து அந்த வில்லேஜுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் அந்த ஒட்டுமுள்ளும் அதிகமாக விளைஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஹீரோ உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரத்தக்காரம் இருக்கிறத ஹீரோ பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ நேகாவுடைய ரத்தமா இது அப்படின்னு அவளை அந்த பேய் வந்து தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட, இங்கே பாருங்க ஒரு தடயம் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்களா ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. இது ஒரு அனிமலோடைய ரத்தமாக இருக்கலாம், இல்லைனா வேற ஏதாவது ஒரு ரத்தமாக கூட இருக்கலாம், நீங்களே எதுவும் முடிவு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, இனிமே நீங்கள் நேகாவை பற்றி ஃபுல்லுமே சொல்லலைன்ற மாதிரி சொல்ல, என்னது ஃபுல்லுமே சொல்லலையா, நான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டேனே அப்படின்னதும், நேகாவுடைய அம்மாவை பற்றி சொல்லலையே, உங்களுடைய அக்கா தானே அது போக அவங்க ஓடி போயிட்டாங்க தானே அப்படின்னு கரெக்டாக கேட்டுறான். இதை கேட்ட ஹீரோயின், அவள் ஓடி போயிட்டான்னு அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதும், அதுவா நான் உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது உங்கள் அப்பா வந்து அந்த பூஜை ரூமில் அந்த அக்காவுடைய நினைவாக எதுவுமே வைக்கல, அப்படின்னா அவள் சாகலை, இனிமேல் உயிரோட இருக்கான்னு தான் அர்த்தம். அது போக உங்கள் பேத்திக்கு லவர் இருக்குதான்ற மாதிரி கேட்கும்போது அவருடைய மூஞ்சியை மாறிடுச்சு. ஸோ அப்படின்னா அவருடைய பொண்ணு விஷயத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்றதை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அது மூலமாக தான் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ தான் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி என்னுடைய அக்கா வந்து இந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைய வீட்டில் வச்சுட்டு அவங்க இருந்து ஓடி போயிட்டான். அதனாலேயே என்னுடைய அப்பாவுக்கு இந்த குழந்தைய பிடிக்காம போச்சு. ஸோ நேகா வளர வளர இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவளை வெறுக்க ஆரம்பிச்சாங்க, ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நான் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், அவளுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா அது என்ன மட்டும்தான். ஆனால் இப்படி இருக்க எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி எங்கள் அப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்பா கிட்ட இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் வேணாம், இந்த பாப்பாவை வேற யாரு பார்த்துப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா வந்து என்னை பயங்கரமாக திட்டி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஸோ இந்த குழந்தைய விட்டுட்டு இந்த குழந்தைகிட்ட நான் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போனேன் மன வருத்தத்தோட. ஸோ நான் போனதுக்கப்புறம் நேகா என்ன நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டா, என்னை எதிர்பார்த்து காத்திருந்தா. ஆனால் நான் திரும்பி வரவே இல்லை. இப்படி இருக்க ஒரு நாள் நான் திரும்பி வந்தேன், அதாவது எனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஸோ அவள் என்னை பார்த்து ஸ்டன் ஆகி என்கிட்ட பேசாமல் ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாதான். ஆனால் அவளை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுமே என்னுடைய கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துடுச்சு. ஸோ அவள் கிட்ட போனதுமே பாசத்தில் என்னை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதுக்கப்புறம் அவளை விட்டு நான் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் 5 நாளைக்கு முன்னாடி அவள் காணாமல் போயிட்டா அப்படின்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கர்ச்சீஃப் கொடுக்குறான். உடனே ஹீரோயின், அடுத்தது நம்ம எங்கே போகணும், என்னதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு. அதுவும் இங்கே பாருங்க இப்போவே டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லீடு போதும், இன்னைக்கு நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்குல்ல, ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது கிடைக்கும், இனிமேல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் தங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சு அவனுடைய வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை காமிச்சா அங்கே மீன் முள்ளெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க, நிறைய மந்திரம்லாம் போட்டு கீழே அந்த பத்தியெல்லாம் பற்ற வச்சிருக்காங்க. அதாவது நைட் ஆயிடுச்சுன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே டைட்டாக கதவை மூடிட்டு தூங்கிடுவாங்க போல. அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ காமிச்சா வீட்டுக்குள்ளே போனவன் ஆயா கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு எந்த பேயாக இருந்தாலும் எனக்கு என்னடான்ற மாதிரி அவன் பாட்டுக்கு அவன் கண்டுபிடிச்சதை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த நேகாவுடைய ரூம்ல இருந்து அந்த செராமிக் பிளேட் வந்து எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த பிளேட்ல ஏதாவது தடயம் கிடைக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் தொடச்சிட்டு அந்த பிளேட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு பேர் எழுதி இருக்கிறதே நோட் பண்ணுறான். அது போக இப்போ ஃபால்ஸ்லயும் கொஞ்சம் தடயம் கிடைச்சிருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றி அப்படியே நினச்சி பார்க்குறான். என்னன்னா அந்த நேகா பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் அப்படியே அந்த காட்டுக்குள்ள
பக்கத்தில் வர்ற மாதிரியும் அப்படி வந்தவ ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ளே இருந்து அந்த பேய் இருக்கு இல்லையா அது அப்படியே அவளை பிடிச்சி இழுக்கவும் அவளுடைய மூஞ்சி வந்து தரையில் அடிபட்டு ரத்தமாயிரும். அதுக்கப்புறம் அந்த பேய் வேகமாக அவளை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போக இதை பார்த்து நம்ம ஹீரோ வேகமாக அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு அவளை காப்பாற்றுறதுக்காக ஓடுறான். அப்படி அவளுடைய தலையை பிடிச்சி மேலே இழுத்தா தலை மட்டும் தனியாக வந்துடுது. அவ்வளோதான் பயத்தில் பொத்துன்னு கீழே போட்டுட இங்கே நம்ம ஹீரோ வந்து கண் முழிச்சிட்டான். கண் முழிச்சு பார்த்தா உண்மைக்குமே அந்த தலை இங்கே இருக்குது. அவ்வளோதான் மிரண்டு போயிட அந்த தலையை அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும் பாருங்க. அவ்வளோதான் அலறி அடிச்சுட்டு கண் முழிக்கிறான். அதாவது 2வது வாட்டி வந்ததும் கனவு தான் போல. ஆனால் அந்த தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். மிரண்டு போய்ட்றா. என்னன்னு பார்த்தா வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த தண்ணி தான் வந்திருக்குன்ற மாதிரி நினச்சிட உடனே இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த மந்திரவாதி கொடுத்த அந்த பத்தி இருக்கு இல்லையா அது வேகமாக பற்ற வச்சிடுறான். இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து அந்த நேகா பொண்ணு நடத்திட்டு இருந்த அந்த கடைக்கு போய் விசாரிக்கலான்னு போறா. அப்போ அவங்க பக்கத்தில் உள்ள ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா நான் கடைசியாக அவளை பார்க்கும்போது கூட கடையை மூடிட்டு வேகமாக சவுத் சைடு நடந்து போனா அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த சைடு தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது போல. உடனே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு ஃபால்ஸுக்கு போயிருக்கான்ற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா அந்த நாள் அவள் வித்தியாசமாக ஏதாவது பிஹேவ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, வேற ஏதாவது சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆன்ட்டியும் நல்லா யோசித்து பார்த்துட்டு அன்னைக்கு காலையில் கூட இந்த சீஃபோடைய பொண்ணு இருக்கா இல்லையா அவள் வந்து இந்த பொண்ணை பார்க்க வந்திருந்தா. வந்து பார்த்து ஏதோ சத்தம் போட்டுலாம் பேசிட்டு இருந்தா. என்ன ஏதுன்னு தெரியல, நீங்க அவகிட்ட போய் விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட. ஸோ அடுத்த லீடு கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ நேராக அடுத்தது எங்கே போகிறாங்கன்னா அந்த சீஃபோடைய வீட்டுக்கு தான். ஸோ அந்த சீஃபும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் புதுசாக வந்து இருக்கிற டிடெக்டிவா, இந்த பேய் கொலை பண்ணதை பற்றி விசாரிக்க போகிறீங்களா அப்படின்னதும் இல்லை அவங்க பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்ல இந்த சீஃபும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுறது யாருக்கிட்டனா ஒரு பெரிய ஜட்ஜுக்கு கீழே தானே. ஸோ அதனால நம்ம ஹீரோவுக்கு இந்த ஊர் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கும். நம்ம ஹீரோ சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டு தான் ஆகணும். ஸோ இப்படி நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறான். இங்கே பாரு நீ தான் கடைசியாக நேகா பொண்ணை பார்த்துருக்குற, அந்த பொண்ணுக்கிட்ட காலையில் போய் ஏதாவது சண்டை போட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா ஆமாம் அவகிட்ட நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண கொடுத்தா அவள் வேற கலரில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டா, அதனால தான் நான் அவளை போய் திட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி முடிச்சிங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அது எங்கே முடிக்கிறது, அவள் வந்து என் மேலே கோவத்தில் இருந்தா நான் காசு தரமாட்டேன்னு சொன்னதுனால. அது போக அவன் என்ன சொன்னான்னா நீங்கள் தரலன்னா உங்களுடைய ஃபியான்ஸிக்கிட்ட நான் அந்த காசை கேட்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு என்கிட்டே திமிருத்தனமாக பேசினா. அப்படின்னும் போது ஃபியான்சி அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னும் போது இவங்களும் ஆமாம் அவருடைய பேர் வந்து தாக் அப்படின்னு சொன்னதுமே அந்த பேரை கேட்டதுமே அடுத்தது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபியான்சியோடைய வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே அந்த ஃபியான்சியில் அவருடைய அப்பா தான் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கப்பா என்னுடைய பையன் வீட்டில் இருக்கிறான், ஒரு வாரமாக வெளியில் போனவன் எங்கே போனால் எப்போ வாரான்றது ஒன்றுமே தெரியல, ஒரு உளியை கையில் தூக்கிட்டு ஒர்க் பண்ண போயிட்டான், செராமிக் இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு அங்கே ஒர்க் பண்ண தான் பிடிச்சிருக்குது போல, என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது, இருந்தாலும் அந்த காட்டுக்கு நடுமத்தில் போய் ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னதும் உங்கள் பையன் தானே அந்த செராமிக் பிளேட்ஸ்லாம் தயாரிக்கிறான் அப்படின்னதும் ஆமாப்பா அதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவனுக்கு அது பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னதும் இங்கே நம்ம ஹீரோன் வந்து ஷாக்காகிறாங்க. இவருக்கு எப்படி இவருடைய பையன் செராமிக் பிளேட்ஸ் தயாரிக்கிறான்றது தெரிஞ்சதுன்ற மாதிரி உடனே அவர்கிட்ட தண்ணி கேட்டு உள்ள அனுப்பிட. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த உடஞ்சி போன பிளேட்ஸை காமிக்கிறான். அதுக்கு பின்னாடி தாக்குன்ற மாதிரி எழுதியிருக்கும். அது போக அந்த உடஞ்ச பீஸை நம்ம ஹீரோ எங்கேருந்து எடுத்துருந்துருப்பான் அந்த நேகாவுடைய ரூம்ல இருந்து தானே அப்படின்னா அந்த நேகாவை தாக்குக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. ஸோ தாக்குன்றது வேற யாரும் கிடையாது, இந்த ஃபியான்சி பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த ஃபியான்சி பையனை தேடி அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே தான் தனியாக இருந்து அவன் வேலை பார்க்குறான்ற மாதிரி இந்த அப்பா சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. அதனால அந்த காட்டுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே ஆள் இருக்கிற மாதிரி தெரியல. உடனே ஹீரோயின் கிட்ட நீங்கள் வெளியிலே இருங்க, நான் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திறந்து உள்ளே போகிறான். ஸோ உள்ளே பார்த்தா நிறைய அந்த செராமிக்கால செஞ்ச பிளேட்ஸு ஜக்குன்ற மாதிரி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் அப்படியே உள்ளே போக உள்ள யாரோ நிற்கிற மாதிரி அவனுடைய கண்ணுக்கு தெரியுது. யாருன்னு பார்த்தா அந்த நேகா பொண்ணு தான். ஸோ ஒரு மாதிரி முகமெல்லாம் அடிபட்டு பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. எதையோ பார்த்துட்டு இருக்க இவனும் அவனுடைய கத்தியில கை வச்சுட்டு அவன் என்ன பார்க்குறா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இந்த சைடு பார்த்தா அந்த பொண்ணை காணும். ஸோ இது எல்லாமே இவனுடைய விசன்ல தெரிஞ்சிருக்குது போல. உடனே மறுபடியும் அந்த இடத்த சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் வெளியில நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி நம்மளை விட்டுட்டு உள்ள ஹீரோ என்னத்தை போய் செக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பின்னாடி வழியா ஜன்னல் கிட்ட வந்து எட்டி பார்க்க வராங்க. அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா உள்ளே தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாய்க்குள்ளே டெட் பாடியை சுற்றி வச்ச மாதிரி இருக்கும். உடனே அதை அப்படியே தொட போகிறான். அதே சமயத்தில் இங்கே ஹீரோயின் வந்து வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ யாரோ ஒருத்தன் கதவை திறந்து அவங்க பக்கத்தில் வர உடனே ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அதை பார்க்குறத விட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா இதுதான் அந்த ஃபியான்சி பையன் போல. இவனுடைய பேர் தான் தாக். உடனே அவன் ஹீரோ பார்த்து யார் நீங்கள், எதுக்கு என்னுடைய இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் ஒரு டிடெக்டிவ்ன்ற மாதிரி காமிச்சிட்டு ஒன்று விசாரிக்க வந்திருக்கிறேன், மேலே ஒளிச்சு வச்சிருக்கிற பாடி யாரோட
யாருடையது அப்படின்னதும் இவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே மேலே வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். பார்த்தா அது ஒரு பெட்ஷீட் தான் போல. அப்போ தான் அவன் என்ன கேட்குறான்னா, நீங்கள் நேகாவுடைய கேஸை தானே விசாரிச்சுட்டு இருக்கீங்க, அவளை தேடி எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த செராமிக் பிளேட்ஸ் வந்து இந்த வில்லேஜில் எங்கேயுமே விற்கப்படலை, ஆனால் இங்கே இருந்த பிளேட் எப்படி அவகிட்ட வந்துச்சு அப்படின்னு அவளுக்கும் உனக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் இவன் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த நேகா பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ஒரு இடத்துல உட்காந்து எப்போதுமே சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை வந்து இவன் ஒரு சமயத்தில் பார்த்துருந்துருப்பான். பார்த்ததுமே இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்கும். அது போக அந்த பொண்ணு ரொம்பவே கவலையில் இருக்கான்றது உனக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா. அதனால அந்த பொண்ணை ரொம்ப நாளாக பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த இடத்துல இந்த செராமிக் பிளேட்ஸ் உடஞ்ச பிளேட்லேயே வச்சு அவளுடைய மூஞ்சி வந்து செதுக்கி இருக்கிறான். ஸோ இதை அந்த பொண்ணு வந்து பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்றா போல. அவளுக்கும் இந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருது. அது போக இந்த பையனுக்கும் அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கும் இல்லையா. அதனால 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நேகா அடிக்கடி இந்த பையனுடைய வீட்டுக்கும் வந்து இவன் கூடயே சேர்ந்து மண்பானை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்துருக்கிறா. என்னதான் அந்த பையன் ஊர்லயே பெரிய பணக்காரனா இருந்தாலுமே அவனுக்கு இந்த மாதிரி மண்பானைகள்லாம் செய்யறதுக்கு பிடிக்கும் போல. அதனால தான் இந்த களிமண்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வச்சு செதுக்கி இருந்திருப்பான். அது இந்த நேகா பொண்ணுக்கும் பிடிச்சி 2 பேரும் ஒரு கட்டத்தில் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பையன் வந்து திடீர்னு நேகா பொண்ணை மீட் பண்ணி அவகிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பானா, இந்த மாதிரி எனக்கும் ஊர்ல சீஃபோடைய பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்களாம், இது சின்ன வயசுலேயே நடந்தது, எனக்கு உண்மைக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட. இதை கேட்டு இந்த பொண்ணு நொந்து போயிடுவா. என்னடா அது, நம்ம அதிகமாக பாசம் வைக்கிற எல்லாருமே நம்மளை விட்டு போகிறாங்களே, யாரையுமே நம்பக்கூடாதா அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணி ரொம்பவே சோகமாக. அப்போ தான் அந்த பையன் அவனுடைய லவ்வை வெளிப்படுத்தி இருந்திருப்பான். இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் லவ்னா என்னன்றது புரிஞ்சுக்கிட்டேன், ஸோ எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பாசமாக ஹக் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுமே இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் பிளான் போட்டு என்னுடைய அக்கா பொண்ணை ஏமாத்திருந்திருப்பேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி உன்னுடைய அப்பா வந்து 5 நாளாக நீ வீட்டில் இல்லைன்னு சொன்னாரே, நீ எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நானும் ஒரு வாரமாக அந்த பொண்ணை தேடிட்டு இருந்தேன், அதனால தான் நான் ஊர் பக்கமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. இவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்தி தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னும் போது ஒன்று அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் ஏமாத்தலை, இதை பற்றி நான் என்னுடைய அப்பா கிட்டையும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ தான் அடுத்த சீனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இந்த ஃபியான்சி பையனை அந்த சீஃபோடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதில் எப்போ கல்யாணம் வச்சுக்கலான்ற மாதிரி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்லியிருந்திருப்பானா, இந்த மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அப்படி நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் 2ஆவதா அந்த நேகா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் கேட்டு அந்த துமுறு பிடிச்ச பொண்ணும், நீ அந்த பிச்சைக்காரியான நேகாவுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ண போறியா அப்படின்னதும் ஒன்று இந்த ஃபியான்சி பையனும், இல்லை எனக்கு இது தெரியாது, இந்த நிச்சயதார்த்தத்தை பற்றியே என்னுடைய அப்பா இப்போ தான் சொன்னார், முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக அதை நடக்க விட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ இப்படி அந்த பையன் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இப்போ அடுத்தது மறுபடியும் அந்த சீஃப் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட, நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி விசாரிக்கும் போது நீ இந்த மாதிரியான விஷயத்த சொல்லவே இல்லையே, அப்படின்னா உனக்கும் நேகாவுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறானா, இல்லை இல்லை நான் ஃபஸ்ட்டு போனது என்னுடைய துணியை பற்றி கேட்கறதுக்காக தான், ஆனால் அவள் தான் வேணுக்குனே என்கிட்ட சண்டை போட்டா, ஏன்னா இங்கே வச்சு பேசும்போது அந்த ஃபியான்சி பையன் சரி ஓகே நான் அந்த பொண்ணை விட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டான். ஏன்னா அந்த நேகா பொண்ணு தான் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளுடைய வயிற்றுல அந்த ஃபியான்சி பையனுடைய குழந்தை வளருது, ஒருவேளை அவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டான், இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் பரப்பிடுவேன்ற மாதிரி அவள் மிரட்டி இருக்கிறா. இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபியான்சி பையன் ரொம்பவே கோவக்காரன், ஒருவேளை அவன்கிட்டையும் இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லி மிரட்ட போய் அவனே வேணாலுமே கொலை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இப்போ இப்படி சொல்லிட. இதை பற்றி இப்போ அந்த தாக் பையன்கிட்ட விசாரிக்க அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டான். அப்படியா சொன்னாங்க அந்த கேவலமானவங்க இப்படி சீப்பாக இருப்பாங்கன்ற மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல, நான் எவ்வளோ புனிதமானவங்க தெரியுமா, நான் அந்த நேகா பொண்ணை அந்த அளவுக்கு சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கேவலமான விஷயத்த நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு கோவத்தில் கத்திட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஸோ இதை பார்த்த ஹீரோயினும், என்ன இவன் எப்படி கோவப்படுறான், ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை இவன் தான் அவளை கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்பவே காமா இப்போ வெளியில் வந்து அவனுடைய ஸ்டைலில் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது இப்போ அந்த விக்டிம் எல்லாருமே சைடில் நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இப்போ அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அந்த நேகா பொண்ணு, அந்த ஃபியான்சி பையன், அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த சீஃபோடைய ஒய்ஃப், கடைசியில் மாஸ்க் போட்ட ஒருத்தனும் இருக்கான் இல்லையா. ஸோ அவன் யாருன்னா, அந்த நேகா பொண்ணுடைய வீட்டுக்குள்ளே திருடுறதுக்காக வரும்போது நேகா பொண்ணு கையில் வந்து எதையோ வந்து குத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அவன் தான் அவன். ஸோ அவன் யாருன்றது நம்ம ஹீரோக்கு தெரியல. இப்போ அவனே ஒரு இமேஜின் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஃபியான்சி பையனும் நேகா பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிச்சு ஃபியான்சி பையன் நேகாவுக்கு நிறைய கிஃப்டா அந்த செராமிக் இதை வந்து கொடுத்துருக்கலாம், ஒருவேளை அவள் பிரெக்னெண்டா இருக்கானே வச்சுப்போம், அதை வச்சு இந்த ஃபியான்சி பையனை மிரட்டினதாவே இருக்கட்டும், அதனால இந்த ஃபியான்சி பையன் என்ன சொல்லியிருக்கலாம்னா, அந்த திருடன் கிட்ட சொல்லி அவன் கொடுத்த அந்த கிஃப்ட் எல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு வர சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா அப்பதான் அவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு லிங்க் இல்லைன்ற மாதிரி மக்கள் கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ நம்ம எல்லா கோணத்திலையும் விசாரிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாஸ்க் போட்டிருக்கிறவன் யாரு, இவன் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து எதையோ திருட நினைச்சிருக்கிறான். ஸோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே வழி தான் இருக்குது.
அவனுடைய கையில் வந்து காயம் இருக்கும்ல, அந்த காயம் இன்னுமே ஆறி இருக்காது. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுடைய கையை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு பிளான் போடுறான். இப்போ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து கடை வச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறாங்க போல். அதுக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு விளையாட்டு மாதிரி வைக்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கிற ஏரோ எடுத்து கரெக்டாக அதோடைய டார்கெட்டில் எரிஞ்சா அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுக்குறேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து சைடில் நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா யாரோடைய கையிலேயாவது அது காயம் இருக்குதான்ற மாதிரி அப்படி ஒவ்வொருத்தராக வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான். அவனை பார்க்குறதுக்கே பாம்போல இருக்கிறான். அவன் வந்து போது அவனுடைய கையில் வந்து அந்த காயம் இருக்குது. அவ்வளோதான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து அவன் மேலே சந்தேகப்பட்டு அவன் யாருன்ற மாதிரி விசாரிக்க, அப்போ தான் ஹீரோயின் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வேறு யாரும் கிடையாது, அந்த சீஃப் வீட்டில் வேலை பார்த்த ஒருத்தன் தான். சீஃப் வீட்லேயே திருடினதுனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் என்ன இப்போ அந்த விளையாட்டுலாம் முடிஞ்சதுமே அவனை வந்து விசாரிக்கணுன்றதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவனுடைய வீடு வந்து இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்கும். ஊர்லேருந்து எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டாங்க போல் திருடினதுக்காக. ஸோ உள்ளே வந்து பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. உடனே இவங்களே உள்ளே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் நிறைய இந்த செராமிக் பிளேட்ஸு கொஞ்சம் காஸ்ட்லியான திங்ஸ்லாம் இருக்குது. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனும் வந்துடுறான். யார் இது, எதுக்கு என்னுடைய வீட்டுக்குள்ள ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ அவனை பற்றி நான் ஒரு டிடெக்டிவ் உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அவ்வளோதான். அவன் அப்படியே தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான், இவனை பிடிச்சாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வேகமாக பின்னாடி ஓட கடைசியாக ஒரு கட்டத்தில் வேகமாக துரத்தி போய் பிடிச்சிட்டான். அவனும் நான் சொல்லிடுறேன் நான் திருட தான் அந்த வீட்டுக்கு போனேன், வேற எதுக்கும் போகலை அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோவும் ஒருவேளை அந்த செராமிக் பிளேட்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக உன்னை வேலைக்கு அனுப்புனாங்களா அப்படின்னதும் என்னங்க சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் திருடுறதுக்காக தான் போனேன், நான் திருடின பொருள் எல்லாமே அங்கே தான் இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுமே உடனே இவங்களும் போய் அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அந்த நேகா பொண்ணுடைய ஒரு பாக்ஸும் இருக்கும். ஸோ மறுபடியும் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் திருடுறது தப்பு தான், ஆனால் நான் இதுக்கு முன்னாடி அந்த சீஃபோடைய வீட்டில் தான் வேலை பார்த்தேன். அப்படி வேலை பார்க்கும்போது அவங்க எல்லாருமே என்னை ஃப்ரேம் பண்ணி என்னை திருடன்னு சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தி என்னை அடித்து என்னை அனுப்பிட்டாங்க. அதனால இந்த ஊர் மக்கள் யாருமே எனக்கு வேலை தரல. ஸோ வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஸோ உயிர் வாழ்ந்தாகணுமே, அதனால தான் நான் இப்படி திருட ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே எமோஷனலாக பேசுகிறான். ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோவும் புரிஞ்சு போயிருது. உடனே ஹீரோயின் கிட்ட தனியாக கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறேன்னா, இவன் திருட தான் போயிருக்கான், ஸோ இவனுக்கும் அந்த நேகா கேஸுக்கும் சம்மந்தம்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவன்கிட்ட வந்து என்னதான் இருந்தாலும் நீ திருடி இருக்க, அதனால உன்னை வந்து நான் ஒப்படைச்சாகணும் அப்படின்னதும் மறுபடியும் வந்து கதற ஆரம்பிச்சிட்டான். இல்லை என்னை ஒப்படைச்சிடாதீங்க, மறுபடியும் என்ன இந்த சீஃபோட வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க, அவன் இதான் காரணம்னு சொல்லிட்டு என்னுடைய கையை துண்டா வெட்டிடுவான். ஸோ நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கும் அந்த நேகா கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. நீங்கள் விசாரிக்கணும்னா அந்த சீஃபோடைய ஒய்ஃபை போய் விசாரிங்க. ஏன்னா நான் அன்னைக்கு அந்த நேகாவோடைய வீட்டில் இருந்து தப்பிச்சு போகும்போது வெளியில் அந்த சீஃபோடைய ஒய்ஃபை தான் பார்த்தேன். அவங்களுக்கு அந்த டைமில் அந்த ஹீரோயினுடைய அப்பா வீட்டில் என்ன வேலை, ஸோ கண்டிப்பாக ஏதாவது அஃபேர் இருந்திருக்கும். அது நேகாவுக்கு தெரிய வந்ததுனால இந்த அம்மா தான் ஏதாவது கொலை பண்ண சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் புதுசாக ஒரு பிட்டை தூக்கி போடுறான். அவ்வளோதான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சாக்காக அப்படியே சீனும் கட் ஆகி இப்போ அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறான். ஸோ இந்த அப்பாவுடைய மூஞ்ச பாருங்களேன். ஸோ அவருடைய முகமே மாறி போகுது. ஸோ அப்படின்னா அதெல்லாம் உண்மைதான் போல. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கும் அந்த சீஃபோடைய ஒய்ஃப்க்கும் என்ன அஃபேர்ன்றது எனக்கு முக்கியம் கிடையாது. இப்போ மட்டும் நீங்கள் உண்மையாக சொல்லலைன்னா அப்புறம் நான் வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் அவரும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இப்போ தான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் அவளும் கள்ளக்காத்தெல்லாம் வச்சுக்கல. அன்னைக்கு அவங்க நைட் டைம் என்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ நானும் வேகமாக வீட்டுக்குள்ளே அவங்கள உட்கார வச்சு எதுக்கு இந்த டைம்ல என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கும் இந்த ஊர்ல இருக்கிற பணக்கார பையனான அந்த ஃபியான்சி பையனுக்கும் கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அப்பாவும் பரவாயில்லையே, இப்போ அதுக்கு எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கிற அப்படின்னதும், உன்னுடைய பேத்தி இருக்கால, அவ இப்போ ஊடையில வந்துட்டு இருக்கிறா, அவளை மட்டும் இதுல வரக்கூடாதுன்னு சொல்லு. ஸோ 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் இதை கேட்டு அப்பா வந்து கொஞ்சம் சிரிக்கிறாரு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, இந்த அப்பாவும் இந்த சீஃப் லேடியும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போற சூழ்நிலை வந்திருக்கும். அதை நினைச்சு தான் இப்போ சிரிச்சிருந்திருப்பாரு. உடனே இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பைய நிறைய காசு எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து, இங்க பாரு, உன்னுடைய பேத்தியை நீ என் வழியில வர வேண்டான்னு பண்ணிடு. நீ சிரிக்கிறதுலாம் சரிதான், ஆனா நான் போய் அவரை கல்யாணம் பண்ணதுனால தான் நீ இப்போ இந்த லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற. உனக்கு இந்த ஃபேப்ரிக் கடையை வச்சு கொடுத்தது அந்த டைம்ல என்னால தான். அது போக இப்போ நீ கடனாளியா இருக்கன்றது எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் இந்த காசை கொடுக்குறேன், புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் அப்பா வந்து சொல்லி முடிக்க அதை கேட்ட ஹீரோயின் வந்து, ஏன்பா அப்படி பண்ணீங்க, ஏன் இதை நீங்க
முன்னாடியே சொல்லலை, ஃபஸ்ட்டே நம்ம பேத்தி சாகணுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அப்பாவுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோவுக்கு இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால நேராக மறுபடியும் சீஃப் வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் அவங்க எல்லாத்தையுமே பயங்கரமாக திட்டுறான். என்ன மாதிரி நாடகம் ஆடி இருக்கீங்க, அந்த ஃபியான்சி பையனை வில்லனாக காமிக்கிறதுக்காகவும் அந்த நேகா பொண்ணுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு காமிக்கிறதுக்காகவும் என்னென்னலாம் நாடகம் ஆடி இருக்கீங்க. இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு, அந்த ஹீரோயினுடைய அப்பாவே எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, இப்போ மட்டும் நீங்கள் உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்புறமா இதுக்கு முன்னாடி உண்மைக்குமே என்ன நடந்துச்சுன்ற மாதிரி அவன் பார்வையில் அப்படியே நினச்சி பார்க்குறான். ஸோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ நேகா பொண்ணு அவளுடைய கடைக்கு போய் சத்தம் போட்டது உண்மைதான், ஆனால் அது வேற கலர் கொடுத்துட்டான்றதுக்காக கிடையாது. உன்னுடைய ஃபியான்சி பையனை அவள் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுமே அவளை போய் பயங்கரமாக திட்டி அந்த ஃபால்ஸ் பக்கம் தனியாக வர சொல்லியிருந்திருக்கிற. அப்படி அவள் ஃபால்ஸுக்கு வந்ததுமே அங்கே வச்சு நீ அவளை ஏதோ பண்ணியிருக்கிற, இந்த எவிடன்ஸே போதும் உன்னை தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கு. ஸோ இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, நீ தானே ஹீரோயினை இந்த ஃபால்ஸ் பக்கம் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்டுட்டு இருக்க. சைட்ல இருந்தா நம்ம ஹீரோயினும் உண்மையை சொல்லு, அன்னைக்கு நீ அந்த ஃபால்ஸை நோக்கி போறதை நான் பார்த்தேன், ஸோ நீ தானே இதை பண்ண அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க அவள் அப்படியே பதற்றப்பட ஆரம்பிக்கிறா. அவளுடைய மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி அந்த நேகா பொண்ணு நிற்கிற மாதிரியும், இல்லை என்னை விட்டுரு, இது ஏமல தப்பு கிடையாது அப்படின்னு கத்திக்கிட்டே இப்போதான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, அன்னைக்கு அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வர சொன்னது இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு தான். அப்படி நம்ம நேகா பொண்ணு அந்த இடத்துக்கு வந்ததுமே, எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு ஃபிக்ஸ் ஆன மாப்பிள்ளையை நீ எடுத்துக்கணும்னு நினைப்பேன், உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, ஒழுங்கு மரியாதையை அவனை விட்டு போயிடு, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் அந்த நேகா பொண்ணு, இல்லை நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணிட்டேன், அது போக நான் ஒன்றும் அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னதும், அடாச்ச என் ஹஸ்பண்டா உன்னை கல்யாணம் பண்ண விட்டுருவானா, ஒழுங்கு மரியாதையை அவனை விட்டு போயிரு, உன்னுடைய அம்மா மாதிரி தானே நீயும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பா. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு லைட்டா தள்ளி விட, அதனால அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு கீழே விழுந்துடுவா. ஐயோ சாரிங்க தெரியாம தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு என்னன்னு போய் பார்க்க போவா. அந்த டைம்ல சைட்ல இருந்த ஒரு கல் எடுத்து அவளுடைய மண்டையிலேயே கோவத்துல அடிச்சிட, அதனால மண்டையில இருந்து ரத்தம் கொல கொலன்னு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து ஐயோ இவ்வளவு ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருப்பா. ஸோ இதுதான் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டு, நான் சொல்றதுலாம் உண்மைதான் என்ன நம்புங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட. அவளுடைய அம்மாவும் வந்து என் பொண்ணை ஏன் போட்டு டார்ச்சர் பண்றீங்க, அவ தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டான்ல, அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா ஹீரோ வந்து, இங்க பாருங்க உங்க பொண்ணு ஒரு கொலை முயற்சி பண்ணியிருக்கா, ஸோ அவன் மேல நான் கண்டிப்பா கேஸ் போட்டு அவளை உள்ள தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. அப்போ கரெக்டா இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஃபியான்சி பையன் வேகமா வந்து, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணுவ, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. உடனே இந்த சீஃப் தான் அவருடைய காட்ஸை சொல்லி அந்த ஃபியான்சி பையனை அங்கிருந்து அடிச்சு துரத்த வச்சிட்டான். அப்புறமா அங்கிருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறாங்க. உடனே நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, நீ அந்த பொண்ணு அந்த ஃபால்ஸுக்கு போறத பார்த்தேன்னு சொன்னது பொய் தானே அப்படின்னதும், ஆமா பொய் சொல்லி தான் சொன்னேன், அப்புறம் தானே அவள் எல்லா உண்மையும் சொல்லுவா, பார்த்தல எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்படின்னதும், இங்க பாரு பொய் சொல்லலாம், ஆனா இந்த மாதிரியான விஷயத்துல விளையாண்டா கோர்ட்ல அது நிரூபிக்கப்படலைன்னா அந்த பொண்ணு ரிலீஸ் ஆயிடுவா, எந்த தப்பும் பண்ணலன்னு ஆயிடும், இந்த மாதிரி நார்மலாலாம் நீ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னதும் ஹீரோனுக்கு வந்து செம டென்ஷன் ஆயிடுது. இங்க பாருங்க தொலைஞ்சு போனது என்னுடைய பொண்ணு மாதிரி, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன், உங்களுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோவையும் திட்டி விட்டுட்டு அவ கிளம்பிட்டேன். ஸோ ஹீரோக்கும் கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல கதவுக்கு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்க. நம்ம ஹீரோ மெல்ல நடந்து வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி பாக்குறான். வெளியில யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துருவாங்க. ஒரு பேக்ல சூப் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, என்ன மன்னிச்சிடுங்க, நான் அப்போதை வந்து ரொம்பவே கோவமா பேசிட்டேன், ஸோ நேகாவுடைய விஷயத்துல நீங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றீங்க, ஸோ அதனால அதை மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை வாங்கி வச்சுட. அடுத்தது ஹீரோயின் முழிக்கிறாங்க. என்ன சொல்லன்னு தெரியாம ஹீரோவை முழிக்கிறான். உடனே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு உள்ள ஓடிட்டான் நைஸா. அதுக்கப்புறம் உள்ள வந்தவன் அந்த சூப்பை எடுத்து குடிக்கிறான். அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கிற வாட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே சிந்துது. ஸோ இது இவன் பாக்குறான். பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு மெல்ல எந்திரிச்சு அது பக்கத்துல போக அங்க அந்த பொண்ணு வந்து டெட் பாடியா இருக்கிறத பாக்குறான். அந்த பொண்ணுடைய தலை வேற காணோம். என்னன்னு பார்த்தா அதுக்கு சைட்ல அந்த தண்ணி பேய் நின்று அதை சாப்பிட்டுட்டு இருக்குமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறான். அந்த பேயும் அந்த தலையை கீழே போட்டுட்டு அடுத்தது நம்ம ஹீரோவை பார்த்து வேகமா வர, டக்குன்னு எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு கீழே விழுந்து தவழ்ந்துட்டு இருக்கான். அந்த பேய் எதுவுமே காணும். ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஃபியான்சி பையன் வந்து, சார் என்னாச்சு அப்படின்னு எழுப்பி விட, இல்ல நான் இப்பதான் தண்ணி பேயை பார்த்தேங்க தான் அப்படின்னு சொன்னதும், எனது தண்ணி பேயா அப்படின்னா என்னுடைய வாளுக்கு தான் அது பதில் சொல்லும் அப்படின்னு வேகமா அவனுடைய ஸ்வாட் எடுக்க, ஆனா அது அப்பதே போயிடுச்சு போல. அப்புறமா தான் உட்கார வச்சு, அம்மா தண்ணி பேயை பார்த்தேன்னு சொன்னீங்களா, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னதும், மூஞ்சி மாதிரி இருந்துச்சு, சரி நான் சொன்ன வேலையை முடிச்சியா அப்படின்னதும், முடிச்சேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கிரிமினல் கேசஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அது போக அதில் நான் வாஸ்தம் பார்த்தேன், 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது ஒரு 14 பேரை தலையை வெட்டி தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள அந்த ஊர் மக்கள் துரோகிகள்னு சொல்லி தண்டனை
கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ஒட்டு மொத்தமாக 14 பேருடைய தலையறுத்து கொலை பண்ணதுனால அவங்களுடைய ஆன்மா தான் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவனுடைய கருத்தை சொல்ல நம்ம ஹீரோ அந்த கேசஸ் எல்லாத்தையுமே படித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் அடுத்த நாளே இதை பற்றி அந்த மந்திரவாதிக்கு தெரியுமான்றதுக்காக அந்த மந்திரவாதி கிட்ட போய் விசாரிக்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிற கதை வந்து ரொம்பவே பழமையான கதை. ஸோ அதுக்கும் இப்போ இருக்கிற பேய்க்கும் சம்மந்தம் இருக்குமான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக இதை பற்றி தெரியணும்னா இறந்து போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. நம்ம ஹீரோவுக்கு உடம்பு முடியலை, ரொம்பவே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கான். இதை பார்த்ததுமே எனக்கு என்னமோ உங்களுக்கும் இந்த பாதிப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்கீங்க. அது போக இந்த மெழுகுவர்த்தி இருக்குல்ல, இது வந்து கெட்ட சக்தி பக்கத்தில் வந்தால் விட்டு விட்டு எரியும். நீங்கள் என்னுடைய கேபின்குள்ளே வரும்போது இது டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களை ஏதோ ஒன்று பெருசாக தாக்கிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊரை விட்டு சீக்கிரமாக போயிடுங்க அப்படின்னதோ, இல்லை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேஸை முடிக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்கள் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த கேஸை சால்வ் பண்ணிடுவீங்கன்றதை நான் நம்புகிறேன், எதுக்கும் இந்த தாயத்தை வச்சுக்கோங்கன்ற மாதிரி நிறைய மருந்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த சீஃபோடைய ஒய்ஃபையும் காமிக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க, நம்ம பொண்ணை எப்படியாவது வெளியில் கொண்டு வாங்க உங்கள் பவரை யூஸ் பண்ணி அப்படின்னதும், என்னது என்னுடைய பவரை யூஸ் பண்ணி கொண்டு வரணுமா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிறா அவளை எப்படி வெளியில் கொண்டு வந்தால் என்னுடைய மான மரியாதை என்னாகிறது, ஒழுங்கு மரியாதை எங்கிறது ஓடி போயிடு அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார பொண்ணும் பார்க்குறான். அப்புறமா இந்த சீஃபோடைய ஒய்ஃப் தனியாக இருக்கும்போது உள்ளே வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் இப்போ காய்கறி வாங்க கடைக்கு போனல, அப்போ மறுபடியும் அந்த மாஸ்க் மேன் வந்து என்னை வழிமறிச்சு இந்த மாதிரி அந்த நேகா பொண்ணை அவன் உயிரோட வச்சிருக்கிறானா, நீங்கள் இப்போ கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அவளை கொலை பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவானா அப்படின்னதும் இதை கேட்ட இந்த சீஃப் லேடி சாக்காக்குறாங்க. என்ன சொல்கிற நீ, அவனுக்கு ஆல்ரெடி நான் நிறைய காசு கொடுத்துட்டேன், இன்னுமா அவன் பண்ணலை அப்படின்னதும், இல்லைங்க அது எனக்கு தெரியல, ஆனால் உங்களுடைய பொண்ணு அரெஸ்ட் ஆன விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சோ என்னமோ, அவனே என்ன பிளாக் பண்ணி இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்ல சொன்னான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட இந்த சீஃப் லேடிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால அவன் கேட்குற காசை கொடுத்து நைட் டைமில் அனுப்பி விட்றாங்க. ஸோ இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா நைட்டு சின்ன லைட்டை பிடிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ளே வராங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்டவனும் இங்கே வந்து இவளை மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு அவன் ரகசியமாக இந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு குகை மாதிரி இருக்குது. அங்கே வந்ததுமே அவனுடைய மாஸ்கை கலட்ட யாருன்னு பார்த்தா அது அந்த திருட்டு பையன். அதான் நம்ம ஹீரோ விசாரிச்சிருப்பான் இல்லையா, அவன் தான் அது. ஸோ அந்த வேலைக்கார பொண்ணுக்கிட்ட நீ வர்றதை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னதும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அதாவது இவங்க 2 பேருடைய பிளான் தான் இது போல். உள்ளே போய் பார்த்தா உள்ளதான் நம்ம நேகா பொண்ணு இருக்கிறா. இப்போ அப்படியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி என்ன தான் நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கடைக்கு வந்து திமிரு பிடிச்ச பொண்ணு வந்து இந்த நேகா பொண்ணை பயங்கரமாக திட்டிட்டு என்ன அந்த ஃபால்ஸில் வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பா இல்லையா, அதனால அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்திருப்பா. ஸோ இதை பார்த்த வேலைக்கார பொண்ணும் எங்க எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு நானும் உங்கள் கூட வரேன், எங்கே போகிறீங்க அப்படின்னதும், என் கூடலாம் யாரும் வரக்கூடாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ இதனால இந்த வேலைக்கார பொண்ணுக்கும் அப்படி இவங்க எங்கே தான் போகிறாங்க, எங்கே ரகசியமாக போய் யாரை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க 2 பேரும் சண்டை போடுறதையும் பார்த்து வந்திருப்பா. அது போக தலையில் அடிபட்டதுமே அவள் பயத்தில் ஓடி இருப்பா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தது இந்த பொண்ணு தான். உடனே அவள் வேகமாக எங்கே போகிறான்னா ஊரில் போய் யாரையாவது கூப்பிட்டு வரணுன்றதுக்காக ஓடுறா. அப்படி போகும்போது ஃபஸ்ட்டு மீட் பண்ணது அந்த திருட்டு பையனை தான். அவனை மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்ல உடனே அவன் பார்த்தீங்கன்னா நில்லு, இதை பற்றி யாருக்கும் சொல்லிடாத, எங்கே இருக்கான்னு காட்டு அப்படின்னதும் அவளும் வந்து காமிக்கிறான். அவளை பார்த்தவன் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இதை வச்சு அவளை பிளாக்மெயில் பண்ணி காசை கறந்துட வேண்டியது தான் அப்படின்னதும் வேலைக்கார பொண்ணு என்ன சொல்கிறீங்க, அது தப்பாச்சு, இல்லைனா மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னதும், இங்கே பாரு நீ ஏன் சைடு இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் காதலிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மறந்துடாத, ஸோ நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லும்போதே சைடில் யாரோ வர்ற மாதிரியான சவுண்டு கேட்குது. உடனே இந்த பொண்ணை தூக்கு கிளம்பணும் அப்படின்னு பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இங்கே வந்து பார்க்குறது யாருன்னு பார்த்தா அந்த போனை திமிரு பிடிச்ச பொண்ணு அவளுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஆனால் இங்கே யாருமே இல்லாததை பார்த்ததுமே அம்மா எனக்கு பயமாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுதுட்டு இருக்கேன். இங்கே பாரு நீ உன்னுடைய வாயை மூடிட்டு கம்மன் இருந்தாலே போதும், நான் அப்பா கிட்ட பேசி ஏதாவது முடிவுக்கு கொண்டு வரேன், இது யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாஸ்க் மனிதன் அதான் திருட்டு பையன் சொன்ன மாதிரி இந்த வேலைக்கார பொண்ணு இந்த சீஃப் கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நான் மார்க்கெட் போகும்போது ஒரு மாஸ்க் மனிதன் வந்து என்னை வழிமறிச்சு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னா, இந்த மாதிரி அந்த நேகா பொண்ணுடைய பாடி வந்து அவங்ககிட்ட தான் இருக்குதான், அது போக உங்க பொண்ணு தான் அவளை அடிச்சு கொலை பண்ணதையும் பார்த்துட்டானா, ஸோ நீங்கள் மட்டும் அவன் கேட்குற காசை கொடுக்கலனா இது எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டுறான் அப்படின்னதும், உங்களுக்கு டெமோவுக்காக நாளைக்கு அவளுடைய செருப்பு மட்டும் அந்த லேக் ஓரமாக கிடக்குன்ற மாதிரி சொல்ல சொன்னா அப்படின்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி சொல்லியிருந்திருப்பா. அதே மாதிரி தான் அடுத்த நாள் அவளுடைய செருப்பும் கிடச்சிருந்துருக்கும். ஸோ வேறு வழி இல்லாமல் இவங்களும் அவங்க கேட்ட காசை கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொடுத்துமே கொலை பண்ணாமல் வச்சு இப்போ மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணி இப்போவும் காசு கேட்குறான் போல.
இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தா நம்ம நேகா பொண்ணு அங்கே உயிரோட இருக்கா இல்லையா, அவளை கொலை பண்ணலான்ற மாதிரி இவன் முன்னாடி போக இதை பார்த்து வேலைக்கார பொண்ணும் வேணாங்க இவளை வந்து கொலை பண்ண வேண்டாம் இவளை விட்டுருவோமே அப்படின்னதும் எனக்கே நீ லெசன் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி இருந்திருப்பான். திட்டிட்டு அந்த நேகா பொண்ணை கொலை பண்ணலான்ற மாதிரி பக்கத்துல வந்திருந்திருப்பான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த லேக் ஓரமா தலை இல்லாம ஒரு டெட் பாடி ஒதுங்குது. அது வேற யாரோட இதுவும் கிடையாது, நம்ம நேகா பொண்ணோட இதுதான். அவள்தான் அதை பார்த்த ஹீரோயின் மனசு உடஞ்சு போயிடுறாங்க, கதறி அழுகுறாங்க. அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. ஸோ நம்ம ஹீரோவுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய பேத்தியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அவன் சொன்னதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா அவங்க காசு கொடுத்து போனதுக்கு அப்புறம் பேத்தியை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு ஒழுங்கு மரியாதையா அந்த லவர் பையனை விட்டுரு இல்லைன்னா அவ்வளவுதான் மிரட்டி இருந்திருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு அப்பவும் விட்டுருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டுக்குள்ள போய் அங்கேயே தூக்கு போட்டு இறந்துட்டுறாரு. இங்க நம்ம ஹீரோயினை பார்த்தா அவ ரொம்பவே சோகமா அந்த டெட் பாடியை வச்சுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோவும் இப்படி முடிஞ்சிருச்சே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்ற மாதிரி அவனும் ரொம்பவே சோகமா இருக்கிறான். கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா நேரா அந்த மந்திரவாதியை மீட் பண்ணி அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். போற வழியிலேயே சார் நீங்க பண்றது கரெக்டா, இப்படிலாம் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னதும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். ஸோ ஆக்சுவலா என்ன பண்றான்னா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி 8 பேர் வந்து தலையில்லாம இறந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய டெட் பாடியை புதைச்சி வச்ச இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்து அங்க வந்து சில சடங்குகள்லாம் பண்றான். ஸோ அவரும் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது ஹீரோவை பார்த்தா ஹீரோ என்ன பண்றான்னா அங்க இருக்கிற எல்லா குழியுமே தோண்டிட்டு இருக்கிறான். இதை பார்த்துட்டு பாவம் மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் கிளம்பிட இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அங்க இருக்கிற எல்லா டெட் பாடியும் தோண்டி எடுக்கிறான். அவனுடைய மூக்குல இருந்து ரத்தம்லாம் வருது, இருந்தாலுமே தலையில்லாம இறந்த எல்லா டெட் பாடியும் தோண்டி எடுக்க அதை பார்த்து ஏதோ ஷாக் ஆகுறான். அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் அந்த ஜுவல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதான் அந்த திருடனுடைய வீட்டில் எடுத்தது, அது நேகாவுடையது தானே. அது மட்டும் இல்லாமல் அதில் வளையல் இருக்கும். இதை சின்ன வயசாக இருக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் கிஃப்டாக கொடுத்துருந்துருப்பாங்க. அதையும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி நேகாவை பேய் கொலை பண்ணல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஏன்னா அந்த லேக்கில் கிடைச்ச டெட் பாடி எல்லாமே தண்ணியில் ஊறி போய் அதோடைய உடம்பு எல்லாமே இந்த சுருக்கா வந்திருக்கும். ஆனால் இந்த நேகாவுடைய டெட் பாடியை பார்த்தா அதில் அப்படி வரல, சவ தண்ணிக்குள்ளேயே இல்லை அப்படின்னா ஸோ யாரோ கொலை பண்ணிட்டு தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி போய் கொலை பண்ண டெட் பாடி எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதோடைய கழுத்து கட் பண்ண காயம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இந்த நேகாவுடைய டெட் பாடியில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னன்னா ஒரே கட்டில் தலை வெட்டின மாதிரி இருக்குது. ஸோ யாரோ பிளான் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம சீஃபோடைய ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னா அவங்க பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. அதாவது தற்சமயத்துக்கு இங்கே அடைச்சி வச்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல மீட் பண்ணி இந்த மாதிரி நீ கவலைப்படாத, இங்கே பாரு அந்த நேகாவுடைய டெட் பாடி வந்து கரை ஒதுங்கிடுச்சு, ஸோ அந்த பேய் தான் அவளை கொலை பண்ணியிருக்கணும், உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னதும் ஏமா அப்படி சொல்றீங்க, இருந்தாலுமே என் மேலே இன்னொரு கேஸ் இருக்குல்ல, நான் தான் அந்த பொண்ணை தலையில் அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணேன்ற மாதிரி யாரோ என்னை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்துருக்காங்கல்ல, ஸோ நான் மாட்டினேன் தானே அப்படின்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ நல்லா நோட் பண்ணியனா ஹீரோயின் வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிறத பார்த்தேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ நீ நல்லா யோசித்து பாரு, அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து உண்மையை கறக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீ அந்த ஃபால்ஸுக்கு போகிறத யாரோ பார்த்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது யாருன்ற மாதிரி பேரை மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலாக அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவ பார்த்த மாதிரி சொன்னேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனால் அது அவ பார்த்துருந்துருக்க மாட்டா, யாரோ பார்த்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. இங்கே இந்த அம்மாவும் அதே தான் சொல்லி இந்த மாதிரி யாரோ பார்த்தாங்கன்னு சொன்னாங்களா, நான் யாருன்னு சொல்லலை அப்படின்னு அவங்க போய் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்காக. ஸோ கோர்ட்டில் மட்டும் இந்த மாதிரி போய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீ தைரியமா இரு அப்படின்னதும் இல்லைம்மா நான் வர்றது இன்னொரு பொண்ணுக்கு தெரியும், அதான் அந்த வேலைக்கார பொண்ணுக்கு ஒருவேளை அவ பார்த்துருப்பாளோ அப்படின்னதும் இந்த அம்மாவுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆக அப்படியே கட் பண்ண அடுத்தது இந்த அம்மா வந்து வேலைக்கார பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நாள் நீ என்னை முட்டாளாக்கிட்டல்ல, ஸோ உண்மையை சொல்லு, நீ மாஸ்க் மேன் சொன்னது எல்லாம் போய் தானே, என்கிட்ட இருந்து காசு பிடுங்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன், உண்மையை சொல்லு, ஏன்னா என்னுடைய பொண்ணு அந்த ஃபால்ஸுக்கு போகிறது ஒன்றை தவிர வேற யாருக்குமே தெரியாது, அப்படின்னா நீ ஃபாலோ பண்ணி போய் பார்த்து என்கிட்ட இருந்து காசை பிடிங்க ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னதும் அந்த வேலைக்கார பொண்ணு ரொம்ப பயந்து என்னை மன்னிச்சிருங்க, இதெல்லாம் நான் பண்ணலை, எல்லாமே இந்த திருட்டு பையன் தான், அவன் தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னான் அப்படின்னதும் என்னது அந்த திருடனா அப்படின்னு இவங்களும் சாக்காகிறாங்க. ஓ நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா, உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னதும் காலையிலே விழுந்துறாங்க, என்னை மன்னிச்சிருங்க நான் அவனுடைய பிளானுக்கெல்லாம் கட்டுப்படலை, பட் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அதனால தான் அப்படின்னதும் சரி ஓகே என்னதான் இருந்தாலும் இப்போ அந்த நேகா பொண்ணு செத்துட்டால, இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான்னா நீ நேகா பொண்ணோடைய செருப்பு வச்சிருக்கல அதை எடுத்துட்டு வா அப்படின்னதும் வேகமாக அவளும் எடுத்துட்டு வரா. உடனே அதை மாட்டி பார்க்குறான். மாட்டி பார்த்துட்டு இது கண்டிப்பாக நேகாவும் கிடையாது, இது வேற ஏதோ பொண்ணு அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் இந்த சைடு வேலைக்கார பொண்ணு என்ன சொல்கிறான்னா நேகா இன்னுமே சாகலை, அவள் உயிரோட தான் இருக்கிறா, அவளை வச்சு இன்னுமே அவங்க கிட்ட காசு கேட்கறதுக்காக வேற ஒரு ரீசெண்டாக செத்து போன டெட் பாடியோடைய தலையறுத்து தான் அவன் அந்த தண்ணிக்குள்ளே போட்டான் அப்படின்னதும் இதை கேட்டவங்க ஷாக் ஆகுறாங்க.
அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் கிளம்பி போகிறாங்க. வேற ஒரு பொண்ணோடைய டெட் பாடினா அப்போ என்னுடைய பொண்ணு எங்க, அவள் இன்னுமே அந்த சீஃபோடைய வீட்டில் தான் இருக்கிறாளா, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க டெட் பாடியை தூக்கி போட்டிருக்காங்களா அப்படின்னதும் ஆனால் நம்ம ஹீரோ ஆனால் எனக்கும் அப்படி தோணலை, அவங்க வேற ஒரு டெட் பாடியை போடுறதுக்கு பதிலாக ஹீரோயின் இருந்தானா அவளே இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, ஸோ நம்ம வேற கோணத்தில் தான் யோசிக்கணும், ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு அவங்க இந்த சைடு பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா என்னது அந்த நேகா பொண்ணு உயிரோட இருக்காளா, என்கிட்ட இருந்து இன்னுமே அவன் நிறைய காசு எதிர்பார்க்குறானா, சரி ஓகே இனிமேல் வேற வழியே கிடையாது, நேகா பொண்ணும் சாகணும் கூடவே அந்த திருட்டு பையனும் சாகணும், ஸோ 2 பேரும் செத்தா மட்டும்தான் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க முடியும், ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்றத ஒழுங்கா நீ என்னை கூட்டிகிட்டு போகணும், அங்கே போனதும் அவன் குடிக்கிறதுல எதையாவது மயக்க மருந்து கலந்துரு, அது மூலமாக அவனை கொலை பண்ணிடுவோம், இல்லைனா நீயும் மாட்டுவ நானும் மாட்டுவேன் புரியுதா அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்கார லேடியை மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிள்ஸ் எடுத்துட்டு எனக்கு இப்போ தான் புரிய வருது, இந்த வளையல் வந்து நான் சின்ன வயசுல ஹீரோயினுக்கு கொடுத்தேன், அவள் எப்போதுமே இதை கையில் தான் போட்டிருப்பா, தூங்கும் போதும் சரி குளிக்கும் போதும் சரி, அப்படி இருக்க அவள் தனியாக இதை கலத்தி வச்சிருக்க சான்ஸே இல்லை, அன்னைக்கு அந்த மாஸ்க் மனிதன் நம்மகிட்ட என்ன சொன்னான், வீட்டுக்கு வந்து திருட வந்தேன், திருட வரும்போது இதை தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னான் இல்லையா, ஆனால் அது உண்மை கிடையாது, அவன்கிட்ட தான் ஹீரோயின் இருக்கணும், ஏன்னா ஹீரோயின் கையில் போட்டிருக்கிற இந்த வலையில அவன் கலத்தி மறுபடியும் அவனுடைய வீட்டில் வச்சிருக்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க, அடச்சா இதை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனுக்கு அவனே திட்டிக்கிட்டு வா சீக்கிரமா அவனோட வீட்டுக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி போகிறான். அதே சமயத்தில் இந்த சைடு வேலைக்கார பொண்ணும் சீஃப் லேடியும் பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பையனுடைய வீட்டுக்கு வராங்க. வரும்போதே அந்த லேடி ஒரு இதை கொடுத்து இதை வந்து 3 டிராப் கலந்துரு அவன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள கூட்டிட்டு வராங்க. அப்புறமா உள்ள வராங்க. உள்ள வந்ததுமே அந்த திருட்டு பையன் முழிச்சு பார்த்தா இந்த சீஃப் லேடி வந்திருக்காங்க. அவ்வளோதான் பதறி போயிடுறான். இவங்களை ஏன் இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னதும் இல்லை இவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கலக்க போயிட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து உட்கார்ந்தவங்க நீ ரொம்பவே புத்திசாலித்தனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை, காசு இன்னும் நான் உனக்கு கொஞ்சம் தரேன், ஆனால் என் கண்ணு முன்னாடியே நீ அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போதே அந்த பொண்ணு வந்து டீயை கொண்டு வந்து வைக்கிறா. ஸோ அதில் தான் மருந்து கலந்துருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் வெளியிலேருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ அந்த காசை பார்த்ததுமே இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கத்தி எடுத்து இந்த வேலைக்கார பொண்ணை போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு இப்போ இவளுடைய சேரும் எனக்கு தான், அது மட்டும் இல்லாமல் என்னையே போட்டு கொடுக்க பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட அடுத்தது இந்த சீஃபையும் கொலை பண்ண வரான். ஆனால் அந்த சீஃப் உஷாரா என்ன சொல்லிடுறாங்கன்னா நான் இப்போ அவங்ககிட்ட எடுத்து வச்சது உண்மையான காசு கிடையாது, உண்மையான காசு வேற இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னதும் இவன் பதறி போய் அதை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது எல்லாமே கல்லு தான் போல. ஒழுங்கு மரியாதையா மணி எங்கே இருக்குன்னு சொல்ல அப்படின்னதும் அதுக்கு நீ அந்த பொண்ணை போட்டு தள்ளணும், அவன் எங்கே இருக்கான்னு சொல்ல அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். அதாவது அந்த பொண்ணை அடைச்சி வச்சிருக்கிற குகைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த குகைக்கு கூட்டிகிட்டு வந்து காமிச்சிடுறான். சரி சீக்கிரமாக அவளை போட்டு தள்ளு அப்படின்னதும் நீங்கள் இப்போ காசை கொடுங்க அப்போ தான் போட்டு தள்ளுவேன் அப்படின்னதும் காசு வந்து உன்னோட வீட்டுக்கு வெளியில தான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ அடுத்தது இங்கேருந்து வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் அந்த லேடியும் அந்த வீட்டுக்கிட்ட வந்து அவள் ஒளிச்சு வச்சிருந்த காயினை அந்த மரத்துக்கு கீழே இருந்து எடுத்து இவங்கிட்ட காமிக்க அவனும் அதை பார்த்துட்டு இந்த நேகா பொண்ணை போட்டு தள்ளான்னு பார்க்கறதுக்குள்ள அவள் கையை தட்டி விட்டுட்டு ஓடிடுறான். இப்போ கரெக்டாக ஹீரோவும் இவங்களுக்கு நடுவத்தில் வந்துடுறான். ஸோ இதை பார்த்து அந்த திருட்டு பையனும் ஹீரோவை நான் பார்த்துக்கிறேன் அந்த பொண்ணை நீங்கள் பிடிங்க அப்படின்னு சீஃப் லேடி அனுப்பி வச்சுட்டு இவன் ஹீரோ கூட சண்டை போடுறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பார்க்க தான் அம்மாஞ்சி மாதிரி இருக்கான், ஆனால் பயங்கரமாக சண்டை போடுறான். ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கு மேலேயும் சண்டை போடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேகா பொண்ணை ஃபாலோ பண்ணி கடைசியாக நேகா பொண்ணை பிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான். ஹீரோயினை பார்த்ததுமே நேகா பொண்ணு ஃபீல் பண்ணி மன தூரிக்கிடுறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த சீஃப் லேடி வந்துடுறாங்க. அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் இங்கே சண்டை போட அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த திருட்டு பையனும் சண்டை போடுறாங்க இல்லையா. திருட்டு பையன் சண்டை போடுறத பார்த்துட்டு பயங்கரமான வித்தையெல்லாம் கற்று வச்சிருக்கியப்பா, இதெல்லாம் அந்த மவுண்டைன் பேண்டிட் சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னதும் ஒன்றும் மட்டும் சும்மா சொல்லக்கூடாது, நீயும் எல்லா வித்தையும் கற்று வச்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த லேடியும் சண்டை போட்டாங்க இல்லையா. அவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அடிச்சு கீழே தள்ளி ஒரு மரத்தில் வந்து கட்டி வச்சிட்றான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ளையிங் கிக் விடுவான் பாருங்க. அவன் பின்னாடி வந்து ஒரு மரத்துலையே சொருகி அந்த இடத்துலயே செத்து போகிறான். ஸோ கடைசியாக இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது இல்லையா. ஆனால் அந்த திருட்டு பையன் கூட சண்டை போட்டதில் ஹீரோ மயக்கமாக்கி அப்படியே கீழே விழுந்துட்டான். இதை பார்த்து ஹீரோயின் ஐயோ ஹீரோ என்னை விட்டு போயிட்டியே, எங்களுக்காக இப்படி போராடி இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ எந்திரிச்சு உட்காந்து நான் சாகலாம் இல்லை, எனக்கு முடியலை, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட அப்படியே பார்த்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நேகாவா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது தெரிஞ்சதுமே நம்ம ஃபியான்சி பையன் இருக்கான்ல அவன் தலை தெறிக்க ஓடி வரான். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. வேகமாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட இனிமேல் அடுத்தது நம்ம ஹீரோ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அதாவது அந்த சீஃப் லேடிக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோடைய கேஸும் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது ஹீரோயின் நிறைய பேக் பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப தூரம்
ட்ராவல் பண்ணுறீங்கல்ல, அதனால உங்களுக்கு சாப்பிட வந்து இது வச்சுருக்கிறேன். அது போக உங்களுக்கு எப்போ எங்களுடைய ஞாபகம் வந்தாலுமே எங்களை பார்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வாங்க சரியா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல, ஸோ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆனால் அந்த தண்ணி பேயோடைய மிஸ்ட்ரியை மட்டும் முடிக்க முடியலையே அப்படின்னதும், ஆனால் இந்த வில்லேஜில் இருக்கிறதுக்கும் பயமாக தான் இருக்குது. உண்மைக்குமே அந்த பேயெல்லாம் இருக்குது போல. அந்த மந்திரவாதி மட்டும் பத்தியும் தாயத்தும் கொடுக்கலனா எனக்கே அந்த பேய் அட்டாக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் அந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணலை. ஸோ அந்த பேயை பற்றி நான் பயமும் படலை, புரியுதா அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கு போன ஸ்ட்ரைக் ஆகுது. நீ அவருடைய பத்தி தாயத்தை எதையுமே யூஸ் பண்ணது கிடையாதா அப்படின்னதும், ஆமாம் யூஸ் பண்ணலை, ஏன் கேட்குற அப்படின்னதும், இப்போ தான் அவருக்கு ஒரு பொறி தட்டுது. நான் இந்த வில்லேஜுக்கு வர எனக்கு எந்த ஒரு பேயும் கணக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பத்தியையுமே தாயத்தையுமே வச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அந்த தண்ணி பேயும் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அப்படின்னா இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஜட்ஜு கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு மருத்துவரை மீட் பண்ணணும் எழுது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அடுத்த சீன்லேயே ஒரு மருத்துவர்கிட்ட அந்த மந்திரவாதியோடைய அந்த பத்தி இருக்கு இல்லையா, அதை கொடுத்து விசாரிக்கும் போது அவரும் அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதில் டாக்ஸிக்கான பிளான்ட்டை வச்சு செஞ்ச ஒரு இதை வந்து கலந்துருக்காங்க. ஸோ இந்த மூலிகையிலேருந்து வர்ற ஸ்மெல்லை வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹாலோசினேஷன் வரும். நீங்கள் எதை நினச்சி பயந்துருக்கீங்களோ அது உங்களுடைய கண்ணு முன்னாடி வந்து போகும் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது அந்த மந்திரவாதி தான் அந்த ஊருக்குள்ளே பேயின்னு சொல்லி பொருளை ஏற்படுத்தி கொடுத்து நிறைய கொலைகளை பண்ணியிருக்கான்றது. உடனே அடுத்தது ரெஸ்டாரண்ட் வாங்கி அந்த மந்திரவாதியை பிடிக்க அவனுக்கே தெரியாமல் ஆள் அனுப்பியாச்சு. அடுத்தது நம்ம ஹீரோவும் வேகமாக வந்துட்டு இருக்கிறான் அவனை பிடிக்கிறதுக்காக. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு துரோகம் பண்ண ஒரு 14 பேரை தலையை வெட்டி கொலை பண்ணாங்கல்ல, அது 14 பேர் கிடையாது 15 பேர். அதில் ஒருத்தன் தான் இந்த சின்ன பையன். ஸோ அவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓரமாக ஒளிஞ்சிருந்து அதெல்லாம் பார்த்துருக்கான். ஸோ இப்போ என்னுடைய கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த சின்ன பையன் வேற யாரும் கிடையாது, இந்த மந்திரவாதி தான். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து போனவன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜுக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பழிவாங்க வந்திருக்கிறான். ஏன்னா மக்களை அவன் தயாரிக்கிற மூலிகை மூலமாக வசியப்படுத்தி பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி அவங்கள அப்படியே நிலக்கொலைய வச்சு அவன் கொடுக்குற அந்த பத்தி இருக்கு இல்லையா, அதை ஸ்மெல் பண்ணுற மக்கள் வந்து நாட்கள் போக போக ரொம்பவே வீக் ஆகி அப்படியே அசையாமல் நின்றுவாங்க. அதை பயன்படுத்தி இவன் அவங்கள கடத்தி அவங்களுடைய தலையறுத்து பேய் தான் அந்த மாதிரி கொலை பண்ணியிருக்குன்ற மாதிரி ஊரை நம்ப வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்து பார்த்தா அவனை பிடிக்கிறதுக்காக அனுப்பின 2 பேரையும் அந்த மந்திரவாதி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு. உடனே இவங்க உள்ள ஸ்வாடோட வராங்க. உள்ள பார்த்தா ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்கான். அந்த நோட்ஸ்ல அவன் என்ன எழுதியிருக்கானா, 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஊர் மக்கள் கொலை பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த சீஃப் இருக்கான்ல அவனுடைய ஃபேமிலியும் இங்க பெரிய ஆளா வர்றதுக்காக ஏமாத்தி எங்க ஃபேமிலி மேல பழி போட்டு கொலை பண்ண வச்சுட்டான். ஸோ அதனால தான் இந்த ஊரை பழி வாங்க வந்தேன். இப்போ கடைசியில் நான் அவனையும் கொண்டுட்டேன் அப்படின்னும் போது பேக்ரவுண்ட்ல காமிக்கிறாங்க அந்த சீஃபோடைய டெட் பாடியும் கரை ஒதுங்குது. மக்கள் எல்லாருமே தண்ணி போய் திரும்ப வந்துட்டு அப்படின்னு அலறி அடிச்சு ஓட, இங்க இந்த வீட்டில் நம்ம ஹீரோ உள்ள வந்து பார்த்தா அந்த சீஃபோடைய தலையை வெட்டி அந்த இடத்துல வச்சுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். அப்பதான் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற அந்த ஹேங்கரை பார்க்கறான். அதுல ஒரு ட்ரெஸ் எடுத்ததை மட்டும் கிழிஞ்சிருக்குது. அதை நோட் பண்ணி பார்த்த நம்ம ஹீரோ வெளியில வந்துட்டு இந்த மாதிரி அந்த மந்திரவாதி கோல்டா இருக்கிற பகுதிக்கு தான் தப்பிச்சு ஓடுறாரு, ஸோ நான் போய் அவரை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அவர் அந்த சைடு தான் போயிட்டு இருக்கிறாரு. அப்புறமா அவருடைய குதிரை எடுத்துட்டு வேகமாக அவரை பிடிக்க போறான். அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, செமையா இருந்திருக்கும் நம்புறேன். பயங்கரமான ட்விஸ்டா இருந்துச்சு இல்ல, சத்தியமா நீங்க எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. ஒருவேளை நான் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா மேக்ஸிமம் யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தது ஒரு சூப்பரான படத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.